மற்ற எல்லா வணக்கங்களும் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய சில கடமைகள் உண்டு. அதுல 5 முக்கியமான கடமை இருக்கு. சரிங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்காக தான் இந்த உலகத்துல வாழ்ந்து மரணிச்சுட்டு போயிருக்கிறாங்க. நமக்காகத்தான் இந்த உலகத்துல இப்படித்தான் நீங்க வாழணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதனால அவங்களுக்கு நன்றி செலுத்தும் விதமா இந்த 5 கடமைகளை கட்டாயம் செய்யணும். சரிங்களா? 5 கடமைகள் நல்லா கவனிப்போமா? ஃபர்ஸ்ட் கடமை, அவர்களை ஈமான் கொள்ள வேண்டும். ஈமான்னா என்ன அர்த்தம்? நம்பிக்கை. ஈமான்னா என்ன அர்த்தம்? நம்பணும். முதல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரு? அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய அடியார். நம்ம அவல் கலிமா சொல்லுவோம்ல, அந்த அவல் கலிமாவுடைய அர்த்தம் என்ன? வணக்கத்திற்குரியவன் முஹம்மது நபி அல்லாஹ்வுடைய அடியாராகவும் மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய அடியாராகவும் திருத்தூதராகவும் இருக்கிறார். இந்த வார்த்தையை, இந்த கலிமாவை சொன்னாதான் நாம இஸ்லாத்துக்குள்ளேயே நுழைய முடியும். அப்படிதானே? மத்த எந்த வார்த்தையை சொன்னாலும், இப்ப உதாரணமா ஒரு மாற்று மத சகோதரர் வர்றாருன்னு நினைச்சுக்கோயேன், நான் 5 நேரமும் நான் தொழுகிறேன், அதனால நான் முஸ்லீம் ஆயிட்டேன் சொல்ல முடியுமா? கலிமா சொல்லணும். அந்த கலிமாவுல இருக்கக்கூடிய வார்த்தையை முழுமையா ஈமான் கொள்ளணும். ஈமான்னா நம்பணும். அல்லாஹும் நம்ம பார்க்கல, ஆனா அல்லாஹ் இருக்கிறாங்கிறத நம்புறோம் இல்லையா? அதே போலத்தான் ரசூல்லாவை யாராவது நம்ம பார்த்திருக்கோமா? ஆனா இந்த உலகத்துல பார்த்தவங்க இருக்காங்களா? ஏல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தவங்க தானே சஹாபாக்கள். புரியுதுங்களா? அதை புரிஞ்சுக்கிறோம், மறக்க கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தவர்கள் எல்லோரும் சஹாபாக்கள். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உருவம் எப்படி இருக்கும், அவங்களுடைய கண் எப்படி இருக்கும், அவங்களுடைய நிறம் எப்படி இருக்கும், அவங்களுடைய ஹைட் எப்படி இருக்கும், அவங்களுடைய முடி, அதான் அழகா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதுக்கு மேல ஒரு தலப்பா வச்சிருப்பாங்க. அந்த தலப்பா எப்படி சீவாங்க அப்படின்னா, இப்படி சீவி இங்கனக்குள்ள என்ன செஞ்சிருக்கு, கொஞ்சோண்டு முடி இருக்குமா. அவ்வளவு அழகா அவங்களுடைய ஒவ்வொரு அங்க அசைவுகளும் உருவத்தையும் சஹாபாக்கள் பார்த்ததுனாலதான் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அதனால நாம என்ன செய்யல, பார்க்கல. ஆனால் என்ன செய்யணும், நாம ஈமான் கொள்ள வேண்டும். முதல் கடமை அதுதான். அல்ஹம்துலில்லாஹ் நம்ம ஈமான் கொண்டிருக்கோம், அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. 2வது கடமை என்ன அப்படின்னா, அவர்களுக்கு கட்டுப்பட வேண்டும். கட்டுப்படணும்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, குர்ஆன் முழுக்க அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல் நீங்க ஓதும் போது நிறைய வரும், எக்கச்சக்கமான வசனத்துல. இதுல ரொம்ப பிரிக்க முடியாத வசனம், அத்தீஉல்லாவையும் அத்தீஉர் ரசூலையும் பிரிக்கவே முடியாது. அல்லாஹ் என்ன சொல்றான், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நீங்க என்ன செய்யணும், கட்டுப்பட்டே ஆக வேண்டும். இல்ல நான் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் கட்டுப்படுவேன், நான் ரசூலுல்லாஹ்வுக்கு நான் கட்டுப்பட மாட்டேன்னு சொன்னா அவன் முக்மீன் ஆக முடியுமா, முஸ்லீம் ஆக முடியுமா? கிடையாது. இல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தான் நான் கட்டுப்படுவேன், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட மாட்டேன் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அப்படின்னு சொன்னா முஸ்லீம் ஆக முடியுமா? கிடையாது. ஆக நம்மளுடைய முகத்துல கண்ணு, 2 கண்ணு எவ்வளவு முக்கியமோ அதே போலதான் அல்லாஹ்வுக்கு வழிபடுவதும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுவதும் ரொம்ப முக்கியம். கட்டுப்படுதுன்னா என்ன அர்த்தம்? அவங்க ஏதாவது ஒரு செயல் சொன்னாங்க, இதை நீங்க செய்யுங்க அப்படின்னு சொன்னா நம்ம செஞ்சே ஆகணும். இதுல இருந்து நீங்க தவிர்த்துக்கோங்க, இது நல்லது இல்ல, இந்த இந்த இப்படியான விஷயத்தை நீங்க செய்யவே கூடாது அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், அதுல இருந்து விலகிக்கிறோம். இதுதான் கட்டுப்படுதலுடைய தன்மை. புரியுதுங்களா? இப்ப முதல் கடமை என்ன, ஈமான் கொள்ளுதல். 2வது கடமை என்ன, அவர்களுக்கு முழுமையாக கட்டுப்படுதல். 2வது. 3வது என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, அவர்களை உயிருக்கும் மேலாக நேசிக்க வேண்டும். ரசூல்லா உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? பிடிக்கும்னு சொல்லுவீங்க. அல்ஹம்துலில்லாஹ் பிடிக்கணும், ஆனால் உயிருக்கு மேலா நேசிக்கணுமா. அதுக்கு எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்கலாம், பிடிச்ச பேரண்ட்ஸ், அம்மா அத்தா நிறைய பேருக்கு பிடிக்கும். நீங்க நம்ம கேட்கும் போது என்ன செய்ய, எனக்கு நான் உயிருக்கு மேல அவங்கள நான் நேசிக்கிறேன் சொல்லுவோம் இல்லையா? அவர்களை விட ரசூல்லாவைத்தான் நம்ம என்ன செய்யணும், ஃபர்ஸ்டா உயிருக்கு மேலா நேசிக்கணும். ஏன்னா நம்ம தாய் தந்தையரை ரொம்ப நேசிக்கணும். அல்ஹம்துலில்லாஹ் நான் உயிருக்கு மேல நேசிக்கிறோம் அப்படின்னா, மறுமையில அந்த தாய் தந்தை நமக்கு உதவி செய்வாங்களா, ஏதாவது நன்மை கொடுப்பாங்களா? ஐயோ என் பிள்ளையாச்சே, நான் பெற்றெடுத்த மகனாச்சே மகளாச்சே, இந்த ஒரு நன்மையை வச்சுக்கோ, நான் 5 வக்து தொழுகை தொழுத, இந்த 2 வக்து தொழுகையுடைய நன்மை நீ வச்சுக்கோ, நான் 3 வக்து தொழுகையுடைய நன்மை நான் வச்சுக்கிறேன்னு பிரிச்சு கொடுப்பாங்களா? கொடுக்கவே மாட்டாங்க. உன்னுடைய சகோதரன், உன்னுடைய சகோதரி, உன்னுடைய தோழி, தோழன் யாருமே மறுமையில உதவி செய்ய முடியாது. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு உதவி செய்வாங்க. எப்படி உதவி செய்வாங்க? ஷஃபாஅத், அதுக்கு பேரு தான் ஷஃபாஅத், பரிந்துரை, ரெக்கமெண்டேஷன்.
அல்லாஹ்விடத்துல போய், யா அல்லாஹ் என்னுடைய உம்மத்தினர்கள், இந்த கூட்டத்தினர்களை நீ மன்னிச்சிரு யா அல்லாஹ், இவங்களை நீ பொருந்திக்கோ யா அல்லாஹ், இவர்களை மன்னிச்சு சொர்க்கத்துக்குள்ள நீ நுழைவிக்க செய்யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்காக போராடி அல்லாஹுடைய அர்ஷுக்கு கீழே சுஜூதுலயே விழுந்து கிடப்பாங்களாம். சுப்ஹானல்லாஹ். நம்ம பெற்றெடுத்த தாய் தந்தை யாரும் அல்லாஹ்விடத்துல போய் ரெக்கமெண்டேஷன் பண்றது கிடையாது. நம்மளுடைய சகோதரன் சகோதரி யாருமே நமக்கு உதவி செய்ய மாட்டாங்க மறுமையில, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர. அப்ப இவ்வளவு உதவி செய்யக்கூடிய ரசூல்லாவை நம்ம நேசிக்கணுமா நேசிக்க கூடாதா? நேசிக்கணும். எப்படி நேசிக்கணும்? உயிருக்கு மேலாக நேசிக்கணும். சரிங்களா? அதனால 3வது கடமை அதுதான், உயிருக்கு மேலாக நேசிக்க வேண்டும். 4வது அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன அப்படின்னா, அவர்களுடைய சுன்னத்தை முழுமையாக பின்பற்றணும். இன்ஷா அல்லாஹ். சுன்னத்னா புரியுது இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல், செயல், அங்கீகாரம் எல்லாமே சுன்னத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படித்தான் சாப்பிட்டாங்க. அதனால அந்த சஹாபாக்கள் பாத்தீங்கன்னா, ஒரு சஹாபி சுரக்காய், குழம்புல இருக்கக்கூடிய சுரக்காயை தேடி தேடி எடுத்து சாப்பிடுவாங்களாம். ஏன் இப்படி எடுத்து சாப்பிடுறீங்க அப்படின்னா, ரசூலுல்லாஹ்வுக்கு சுரக்காய் ரொம்ப பிடிக்கும், அதனால நான் என்ன செய்யறேன், சாப்பிடுறேன். ஒரு போருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மரணிச்ச பின்னாடி ஒரு போருக்காக எல்லா சஹாபாக்களும் போறாங்க. ஒரு சஹாபி என்ன செய்யறாரு, ஒட்டகத்துக்கு மேல உட்கார்ந்து இருக்கிறார். உட்கார்ந்துட்டு இப்படி போகும்பொழுது இப்படி குனிஞ்சு, அதாவது ஒட்டகத்துல உட்கார்ந்து இப்படி குனிஞ்சிட்டு அப்புறம் ஒரு இடத்துக்கு ஒரு 2 ஸ்டெப்புக்கு அப்புறம் நிமிர்றாரு. என்ன அர்த்தம்னா, ஏதோ இப்படி தடுக்கிற ஒரு பொருள் இருக்குது, அந்த தடுக்கிற பொருள் இருந்தா நம்ம குனிஞ்சு தானே போவோம். அது ஏன் இப்படி போறீங்க அப்படின்னு மத்த சஹாபாக்கள் கேட்க, இல்ல ரசூல்லா வாழ்ந்த காலத்துல ஒரு மரம் இங்கனக்குள்ள இருந்துச்சு, அந்த மரத்துடைய கிளைகள் ரொம்ப தாழ்த்தி இருந்துச்சு, ரசூல்லா இத குனிஞ்சு போனாங்க, அதனால நான் என்ன செஞ்சேன், குனிஞ்சு போனேன். சுப்ஹானல்லாஹ். ஆனா அந்த இடத்துல இப்ப மரமும் இல்ல, அதனுடைய கிளைகளும் இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி செஞ்ச நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடும் இல்ல. ஆனால் அந்த சஹாபி என்ன செய்யல, ரசூல்லா செஞ்சா நாங்களும் என்ன செய்வோம், இதுதான் சுன்னத்தை பின்பற்றுவதுப்பா. சுப்ஹானல்லாஹ். எத்தனை ஆண் பிள்ளைகள் நீங்க எல்லாம் கரண்ட காலுக்கு மேல நீங்க பேண்ட் உடுத்துறீங்க, சில பேரை தவிர. இதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். எல்லாருமே கரண்ட காலுக்கு மேலதான் என்ன செய்யணும், ஆம்பளை பிள்ளைங்க ட்ரெஸ் உடுத்தணும். எத்தனை ஆண் பிள்ளைகள் சுர்மா போட கத்துக்கிட்டீங்க? மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அதே போல இன்ஷா அல்லாஹ் நீங்க வளரும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிடி அளவுக்கு தாடி வளர்த்திருக்காங்க. ஒரு பிடி அளவுக்கு தாடி வளர்த்திருக்காங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ட்ரெஸ் சென்ஸ் எப்படி இருக்குன்னா, ஹிஜாமா மாதிரி போடும். பைஜாமான்னு கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, இந்த மாதிரி பேண்ட் ஷர்ட் எல்லாம் அந்த காலத்துல கிடையாது. நீல அங்கி ஆடைகள் போட்டிருப்பாங்களாம். சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு சுன்னத்துகள் இருக்குது தெரியுமா? அதனால தான் இன்ஷா அல்லாஹ் அவர்களுக்கு செய்ய வேண்டிய 4வது கடமை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை பின்பற்ற வேண்டும். கண்டிப்பா பின்பற்றணும் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? 5வது ரொம்ப முக்கியமான கடமை, இதோடு முடிச்சிருவோம் இன்ஷா அல்லாஹ். 5வது பாத்தீங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் ஓதணும். இந்த ஸலவாத்து ஓதுறதுங்கிறது ஒரு தனிப்படையான ஒரு ஈமான்பா. அந்த ஸலவாத்தை உள்ளுணர்ந்து உயிரோட்டமா ஹயாத்தா நம்ம இன்ஷா அல்லாஹ் அந்த ஸலவாத்தை ஓதணும் அப்படின்னா, கண்டிப்பா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல நம்மளுடைய ஸலவாத் எத்தி வைக்கப்படும். இப்ப நம்ம இந்த ஊர்ல உட்கார்ந்து இருக்கோம். மதீனா எங்க இருக்குது? பல்லாயிரம் கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்குது மதீனா. அப்படிதானே? ரசூலுல்லாஹ் அங்கதானே அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க, அப்படிதானே? ஓகே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடத்துடைய பேர் என்ன தெரியுமா? ரவுதா ஷெரீஃப். என்ன பேரு? ரவுதா ஷெரீஃப். அதாவது கண்ணியமான பூங்காவா. ரவுதானா பூங்கா. ரியாது ஷாலிஹின் படிச்சிருக்கோம்ல, இந்த ரியாதுங்கிற வார்த்தையில இருந்து வர்றதுதான் ரவுதா ஷெரீஃப். அப்ப அந்த மதீனாவுல இருக்கக்கூடிய ரசூல்லாவுக்கு நாம இந்த இடத்துல உட்கார்ந்து ஒரு ஸலவாத் சொன்னோம் அப்படின்னா, இன்னார் அல்லாஹ்வுடைய தூதரே, இன்னார் உங்களுக்கு ஸலவாத் சொன்னார்கள், நம்மளுடைய பேர் சொல்லி. இப்ப ஃபாத்திமா சொல்றாங்க, ஆயிஷா சொல்றாங்க அப்படின்னு நினைச்சுக்கோங்களேன். ஆயிஷா உங்களுடைய ஸலவாத், உங்கள் மீது ஒரு ஸலவாத் சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நம்ம பேர் சொல்லி எத்தி வைக்கப்படும்பா. ஆனா கடமைக்கோ ஏதோ தானோ சொல்றோங்கிற பேர்ல சொல்லக்கூடாது. நபியின் மீது முஹப்பத் வச்சு நாம என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் ஸலவாத் சொல்லக்கூடியவங்களா இருக்கணும். அதுல இந்த மாதம் ஃபுல்லா, என்ன மாதம்? ரபியுல் அவ்வல் மாதம் ஃபுல்லா நம்ம என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் ஸலவாத் சொல்லக்கூடியவங்களா இருக்கணும். சரி, அல்ஹம்துலில்லாஹ். டைம் ஆயிடுச்சு. அப்ப 5 கடமைகள் புரியுதுங்களா? ஞாபகம் இருக்குதா? ஈமான் கொள்ள வேண்டும், அவர்களுக்கு முழுமையாக கட்டுப்பட வேண்டும், அவர்களை உயிருக்கு மேலாக நேசிக்க வேண்டும், அவர்களுடைய சுன்னத்தை அடிப்பிரலாமல் பின்பற்ற வேண்டும், அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் சொல்ல வேண்டும். இந்த 5 கடமைகளும் யாருக்கு செய்யணும்?
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய இந்த ரபியுல் அவல் மாதம் முழுவதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை குறித்து நம்ம பேச போறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நாம் பேசியதை கபூல் செய்து கொள்வானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசத்தை பெற்ற, ஷஃபாஅத்தை பெற்ற மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.